ஆளுமை மிக அரசுப்பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, 8வது சம்பள கமிஷன் அமலாக்கம் 2027 ஆகலாம், 2028 ஆகலாங்கிறது தான். அதாவது பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் பத்திரிகையில் வர்றதில்லை, ஆங்கில ஊடகங்கள், அதுலேயும் பாரம்பரியமான ஊடகங்களே லேட்டாகுங்கிறது மாதிரி சில சொல்லியிருக்கு. அந்த ஊடகத்தை அடிக்கோடிட்டு வேறு ஊடகங்களும் லேட்டாகும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்முடைய நிச்சயமான எதிர்பார்ப்பு ஏப்ரல் 26க்கு மேலே ஆகாதுங்கிறது தான். இருந்தாலும் இப்படி ஏதானும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சின்னா அந்த ஓய்வு கால பணப்பலன் என்னங்கிறது தான் இந்த வீடியோ. இது ஒரு 3 பத்தியில் 3 இந்த மாதிரி 3 இது போட்டிருக்கோம், 3 அட்டவணை போட்டிருக்கோம். இது முதல் அட்டவணை. இந்த அட்டவணையில் நம்ம லாஸ்ட் பே தான் எப்போதுமே அது புதிய பே கமிஷனில் வர சம்பளமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே எப்போ உள்ள சம்பளமாக இருந்தாலும் சரி, அந்த லாஸ்ட் பே ரிட்டையர் ஆகிற தேதியில் என்னவோ அந்த தேதியில் உள்ள பேய்க்கு தான் என்ன பண்ணுவாங்க, பென்ஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ இந்த 7வது பே கமிஷனில் உள்ள டிஐக்கு பென்ஷன் எவ்வளோ, கம்யூட்டேஷன், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு கம்யூட்டேஷன் எவ்வளோ, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு கம்யூட்டேஷன் எவ்வளோ, அதே போல் இப்போ வந்து கிராஜுவிட்டி வந்து 55% இருக்குது. இப்போ இதே ஜனவரி 2025 ஜூலை 2025 கிராஜுவிட்டி 58 ஆகலாம்ங்கிற நம்பிக்கை. நிச்சயமாக 58 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஜூலையில் சொல்கிற கிராஜுவிட்டி 7/2025, அதாவது ஜூலை 25 வந்துச்சுன்னா அது எது வரைக்கும் இருக்கும், மோரார்லெஸ் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். 2026 ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து சப்போஸ் ஜனவரியில் வந்து பே கமிஷன் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜனவரியில் ஒரு டிஏ 60% 61% இருக்கும். அதை தான் அங்கே போட்டிருக்கோம். அப்படிப்பட்ட டிஏ வந்து ஜனவரி 2026க்குள்ள டிஏயை அறிவிக்கிறது ஏப்ரலாக இருக்கும். அந்த டிஏ செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஆக வர்ற செப்டம்பர் 26க்குள்ளேயாவது நம்ம வந்துடும் கணக்கு பண்ணி இந்த அட்டவணை போட்டிருக்கோம். வந்துங்கிறது நம்முடைய முழுமையான நம்பிக்கை. அந்த வகையில் இந்த இது போன வீடியோவில் நம்ம 3 அட்டவணை போட்டோம் இல்லையா பேஸ்லாப்புக்கு, அதே பேஸ்லாப்பை தான் இதுலேயும் வச்சுருக்கோம். ஏன்னா இவங்க இந்த லாஸ்ட் பேயாக, இந்த கடைசி சம்பளமாக பேசிக் பேயாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் பென்ஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியராக இருந்தால் இதுதான் கம்யூட்டேஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியராக இருந்தால் இதுதான் கம்யூட்டேஷன். அதாவது 7/2025 அப்புறம் ரிட்டையர் ஆகிறவங்களா இருந்தால் கிராஜுவிட்டி இது, 1/2026 அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களா இருந்தால் இது கிராஜுவிட்டி. ஃபேமிலி பென்ஷனுங்கிறது அந்த கடைசியில் குடும்ப பென்ஷன் போட்டிருக்கோம். இதில் என்ன பார்க்கணும்னா, பெரும்பாலானவங்களுக்கு சந்தேகம், அரியர்ஸ் லேட்டாக போனால் அரியர்ஸ் கிடைக்காதுன்னு. நிச்சயமாக நான் நம்புகிறேன், அது வந்து அரியர்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த 25/3/2025 அமெண்ட்மெண்ட்டில் எது சொன்னாலும் இனிமேல் ப்ராஸ்பெக்டிவ்லி வரப்போகிற தேதியில் தான் இருக்குமே தவிர ரெட்ராஸ்பெக்டிவ்லி கிடையாது சொன்னாங்க இல்லையா. ஆகையினால இந்த ஃபியர் இருக்கலாம். எனக்கு நிச்சயமான நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி ஒன்றும் ஏற்பட்டுறாது. 2வது, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கிராஜுவிட்டி சொல்லிட்டோம். கிராஜுவிட்டிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு 25 லட்சமாக இருக்குது, அது அதிகமாகவும் கூடும். ஆகையினால அந்த மாதிரி அதிகமாகும் பட்சத்தில் அதுவும் இதாகிடும். இப்போ நம்ம எப்படி ப்ரொசீஜர்னு சொல்லிவிடுவோம். இந்த பென்ஷனுக்கு இப்போ பே கமிஷன் வர்ற வரைக்கும் என்ன லாஸ்ட் பே வச்சோ அதுக்கு வந்து இதை ப்ரொபோசல் நம்ம அனுப்பிச்சிட வேண்டியது. இதை அனுப்பிச்சிட வேண்டியது. இதில் ஒன்றும் மாற்றத்துக்கே வேலை கிடையாது. இதை அனுப்பிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த நான் போட்டிருக்கிறது தான் கம்யூட்டேஷன். பென்ஷனெல்லாம் இவ்வளோ தான். அடுத்தாப்பில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கம்யூட்டேஷனில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கம்யூட்டேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, என்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரோ அதுலேருந்து அடுத்த பர்த்டேக்கு, பிறந்த நாளைக்கு என்ன வயசோ அதுக்கு தான் கணக்கு பண்ணுவாங்க. சப்போஸ் லேட்டாகி போச்சுன்னா அந்த பிறந்த நாளைக்கு தான் கணக்கு பண்ணி கம்யூட்டேஷன் போடுவாங்க. அதில் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் 1 வருஷம் லேட்டாகி போச்சுன்னா கம்யூட்டேஷன் அமௌண்ட் குறையுமேன்னு. நிச்சயமாக ஆகாது. நம்முடைய தவறல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே. அதனால் நம்ம என்னைக்கு ரிட்டையர் ஆகணுமோ அதுலேருந்து தான் அந்த 61, அதாவது 60 வயசில் ரிட்டையர் ஆனால் 61 வயசுக்கு தான் கம்யூட்டேஷன் பண்ணுவாங்க. அதான் பழக்கம். அதாவது அப்படி பார்க்கும்போது தவிர நம்மளுடையதல்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க, என்ன தேதியில் நம்ம ரிட்டையர் ஆகணுமோ அதுலேருந்து தான் 61 வயசு கணக்கு பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது 8.19 நாளாக இருக்கும். சரிதானா? அப்புறம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு இவங்களுக்கு 40%, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு 33%, அதாவது பென்ஷனில் 40%, இது பென்ஷனில் 33%. இதுதான் கம்யூட்டேஷன் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், டிஏ 58%க்கு ஒன்று போட்டிருக்கோம். அதாவது 7/2025 அப்புறம் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கிராஜுவிட்டி இவ்வளோ தான் இருக்கும். அதாவது 15 மாதத்துக்கு தான், 15 மாதம் கிராஜுவிட்டி தான். நான் போட்டிருக்கிறது 30 வருஷ சர்வீஸுக்கு தான். ஆகையினால 15 மாத சம்பளம் தான் கிடைக்கும். 30 வருஷ சர்வீஸுக்கு 15 மாத சம்பளம் தான். அதாவது ஒரு ஆண்டுக்கு அரை மாத சம்பளம் தான். அதே போல் 58%க்கு அப்புறமும் பே கமிஷன் வரலன்னா என்ன பண்ணுவோம், 60% கிராஜுவிட்டி கணக்கு பண்ணி கொடுப்பாங்க.
60% கிராஜுவேட் கணக்கு பண்ணுவாங்க. அது ஜனவரி 26லேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் 26 வரைக்கும் அது அநேகமாக இருக்கும். அதுக்கடையில் வந்துடும். அந்த கணக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இதை எப்படி நம்ம அனுப்புறது, என்ன பண்ணுறதை பார்த்துருவோம். பே கமிஷன் வர்றது லேட்டானா பழைய இப்போதைய அதாவது 11th பே கமிஷன் பேயில் தான் பென்ஷன் கிடைக்கும், கிராஜுவேட் கிடைக்கும், கம்ப்யூட்டேஷன் கிடைக்கும், அந்த குடும்ப பென்ஷன் கிடைக்குங்கிறது தான் இது. ஆனால் அப்புறம் ரிவைஸ் ஆகும். புரியுதா? பே கமிஷன் வந்து ரிவைஸ் ஆகும். அதை கொஞ்சம் சொல்லிவிட்டேன், மறுபடியும் சொல்லிடுறேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் வேலை பார்த்தா தான் இவ்வளவு பென்ஷன் கிடைக்கணும்னு கிடையாது. 10 வருஷம் வேலை பார்த்தா கூட 50% தான் பென்ஷன். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு அப்படி அல்ல. 30 வருஷம் வேலை பார்த்தா தான் இந்த சம்பளத்தில் பாதி கிடைக்கும். அப்போது அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 2004லேயே வந்து என்பிஎஸ் வந்ததுனால 10 வருஷத்துக்கு உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் தகவலுக்காக இதை நான் சொல்லிடுறேன். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன், இதை நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த டேட்டா பற்ற தான் செய்வாங்க, இல்லைன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு. ஆக இந்த சம்பளத்துக்கு இதுதான் பென்ஷன், இதுதான் கம்யூட்டேஷன். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இதுதான் கம்யூட்டேஷன். அதே போல் கிராஜுவிட்டி 58%ங்கிறது எப்போ 1/7/2020 சொல்கிறோம். மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இது நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான். 50 இப்போ வந்து 55% இருக்குது. ஜூலை 2020லேருந்து 58% ஆகும். கிராஜுவிட்டிங்கிறது பே ப்ளஸ் டிஏ சேர்ந்தது தான். ஆகையினால 58% கணக்கு பண்ணுவாங்க. நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன பேன்னு நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க என்ன வருதோ அதுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் 58%ங்கிறது எது வரைக்கும் இருக்கும்? 7/2020 வந்து மார்ச் 2026 இல்லை ஏப்ரல் 2026 இருக்கும். அது வரைக்கும் கூட பே கமிஷன் வரலன்னா அந்த கடைசி சம்பளத்துக்கு இதை அனுப்பலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது அந்த சம்பளத்துக்கு இதுதான் பென்ஷன், அது மாறாது. பென்ஷன், கம்யூட்டேஷன், கிராஜுவிட்டி, இது ஃபேமிலி பென்ஷன் மாறாது இந்த சம்பளத்துக்கு. ஆனால் கிராஜுவிட்டி நாளாக ஏறும். அந்த வகையில் ஏப்ரல் 2026 வரைக்குமே வராமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, 60% டிஏ அல்லது 61% டிஏ சேர்த்தே போட்டுருவாங்க. இதில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னு சொன்னால், கிராஜுவிட்டி இப்போதைக்கு 25 லட்சமாக இருக்குது. போன பே கமிஷனில் 20 லட்சமாக இருந்துச்சு. 50% டிஏ வந்துச்சுன்னா அதை 20%, 50%, 20% ஏற்றுங்கன்னாங்க. அந்த வகையில் என்ன ஆனிச்சு, 20 லட்சங்கிறது 25 ஆனிச்சு. இப்போ கிராஜுவிட்டி சீலிங்கு 35 லட்சமாகவோ 40 லட்சமாகவோ இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க வந்து 25% ஏற்றுங்கன்னு சொன்னால் அது 40லேருந்து 50 ஆகலாம். ஆகையினால இப்போதைக்கு வர்ற கிராஜுவிட்டி உங்களுக்கு என்ன ஆகும், இந்த சீலிங்கை வைத்து தான் வரும். பே கமிஷன் வந்த பிற்பாடு தான் அது மாறும். அதுக்கு தனியாக நம்ம ப்ரொபோசல் அனுப்பணும். இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும்னா, அந்த ஃபேமிலி பென்ஷனும் மாறும், இந்த கம்யூட்டேஷன் எல்லாமே மாறும். பே மாறும்போது என்ன ஆகும், புதிய சம்பளத்துக்கு எல்லாமே மாறும். இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கிராஜுவிட்டிக்கு பென்ஷனுக்கெல்லாம் ரிவைஸ்டு ப்ரொபோசல் அனுப்பிச்சோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கம்யூட்டேஷன் இருக்குது பாருங்கள், கம்யூட்டேஷன் வந்து பே கமிஷன் வந்த பிற்பாடு அது பழைய பேயிலேயே பென்ஷன், கம்யூட்டேஷன், கிராஜுவிட்டி, ஃபேமிலி பென்ஷன் வாங்குபவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாமே வந்துடும். கம்யூட்டேஷன் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வராது. நம்ம என்ன பண்ணணும், கம்யூட்டேஷன் எனக்கு வேணும். அதாவது பழைய பேய்க்குள்ள பென்ஷனுக்கும் புதிய பேய்க்குள்ள பென்ஷனுக்கு உள்ள வித்தியாசத்தை நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் வந்தால் 40% கமிட் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஊழியர் வந்தால் 33% அதில் கமிட் பண்ணுறேன். நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தா தான் கம்யூட்டேஷன் வரும். நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, போன தடவை அதாவது 313 ஜியோ போட்டாங்க அக்டோபர் 2017. அதில் தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. மற்றதெல்லாம் டிபார்ட்மெண்ட்லேயே ப்ரொபோசல் அனுப்பிச்சுடுவாங்க. கம்யூட்டேஷன் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக ரெக்வஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும். எனக்கு நான் கம்யூட்டேஷன் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு கம்யூட்டேஷன் கிடைக்கும். சரிதானா? அப்புறம் நீங்கள் வந்து லேட்டாக பண்ணதுனால கம்யூட்டேஷன் குறைஞ்சிடாது. ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வைத்து தான் அவங்களுக்கு கம்யூட்டேஷன் கொடுப்பாங்க. அதாவது பே கமிஷன் 1/2026 வர்றதுக்கு பதிலாக தாமதமானால் இப்போ என்ன பே வாங்குறீங்களோ அந்த பேயை வச்சு தான் பென்ஷன் ப்ரொபோசல் போகும், பே கமிஷன் அமலாக்கம் பெற வரைக்கும். அதற்காக 2 அட்டவணை பார்த்துட்டோம். இது 3வது அட்டவணை. இதில் என்ன பார்த்துருக்கோம்னா, 30 வருஷம் சர்வீஸ் உள்ளவங்களுக்கு தான் இந்த பே வாங்கினா இந்த சம்பளம்னு போட்டிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியரை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு குறைஞ்சாலும் இதே பென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 30 வருஷத்துக்கு குறைஞ்சாலும் இது கிடைக்காது. அதே சமயம் 30 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் இதுதான் பென்ஷன், அதை மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த கம்யூட்டேஷனுங்கிறது இந்த பென்ஷனுக்கு தான், அது இப்போதைக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் பே கமிஷன் இதுக்கு அரியர் கிடைக்கும். அதே போல் இது தமிழ்நாடு ஊழியர்களுக்கான, இது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான கம்யூட்டேஷன். இது இவங்களுக்கு 40%க்கு போட்டிருக்கோம், இவங்களுக்கு 33.33% போட்டிருக்கோம். அதனால் இந்த கிராஜுவிட்டிங்கிறது 58% கணக்கு பண்ணியிருக்கோம். அதாவது இப்போதைக்கு 55%, இப்போ அனுப்புகிற ப்ரொபோசல்லாம் 55% கணக்கு பண்ணி போயிருக்கோம்.
1/7/2025 எதிர்பார்க்குற டிஏ 58% இருக்கும். நிச்சயமாக இது குறையாதுங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. அந்த 58 இந்த பேயையும் 58% டிஏயும் போட்டு 15 மாத சம்பளத்துக்கு போட்டிருக்கோம். அது வந்து 30 வருஷ சர்வீஸுக்கு 15 மாத சம்பளம். நீங்கள் சப்போஸ் அதுக்கு மேலே 31, 32, 33 வரைக்கும் ஆனாலும் கூட ஒவ்வொரு ஒரு ஆண்டுக்கும் அரை மாத சம்பளத்தை சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் 16 மாத சம்பளம் தான். இப்போதைக்கு லெவல் லிமிட்டு 25 லட்சம். வர்ற பே கமிஷனில் அது 35 லட்சமாகவோ 40 லட்சமாக ஆகலாம். அடுத்து டிஏ 50% ஆனால் அது மேலும் 25% உயரலாம். இப்போதைய லெவலுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். சரிதானா? அப்புறம் இது வந்து 58% கணக்கு பண்ணி போட்டிருக்கோம். இது 60% கணக்கு பண்ணி போட்டிருக்கோம். அதாவது 1/1/2026 60% இருக்கும். இந்த 60%ங்கிறது 1/1/2026 6க்குள்ளதாக இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது மார்ச் அல்லது ஏப்ரல் 2026 போடுவாங்க. ஆனால் அது வந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் அமலாக இருக்கும். அதுக்கடையில் பே கமிஷன் வந்துடுங்கிறது நமது நம்பிக்கை. அந்த கடைசியில் இருக்கிறது ஃபேமிலி பென்ஷன் 30% ஃபேமிலி பென்ஷன். இதுவும் ரிவைஸ் ஆகும். இது ரிவைஸ் ஆகும், 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 அது ரிவைஸ் ஆகும். புரியுதா? இந்த சம்பளத்துக்கு எல்லாமே ரிவைஸ் ஆகும். இதில் என்னென்னு கேட்டாக்க கிராஜுவிட்டி கொடுக்குறது லேட் ஆகுதே, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு கேட்காதீங்க. இல்லை, இது வந்து பே கமிஷன், இது டிபார்ட்மெண்ட்டு டிலே கிடையாது. யாரும் டிபார்ட்மெண்ட் டிலே பண்ணல. பே கமிஷன் மூலம் வர டிலே கிராஜுவிட்டி அதனால் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு கம்யூட்டேஷனை பற்றி. கம்யூட்டேஷன் வந்து இப்போ 15 வருஷம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே 5வது பே கமிஷன்லேயே 12 வருஷம் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி ஆனால் கவர்மெண்ட்டு ஒத்துக்கல. அநேகமாக பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு மேட்ரு இந்த கம்யூட்டேஷனை 15லேருந்து 12 வருஷம் தான் பிடிக்கணுங்கிறது தான். இந்த தடவை அது அநேகமாக 12 வருஷமாக ஆகலாம் என்பது எதிர்பார்ப்பு இருக்குது. ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்பும்போதே இந்த கம்யூட்டேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலம் விலை, வீடு விலை, தங்க விலையெல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் அதை வாங்கி ஏதாவது முதலீடு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதனால் கம்யூட்டேஷனை கூடுமான வரைக்கும் நிராகரிக்காமல் பாருங்கள். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பார்க்காம உங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை இப்போவே இது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை % பே கமிஷன் ஏறுதோ அத்தனை % உங்களுக்கு இன்னும் ஏறுகிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து லேட் ஆகிருமோங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டியதில்லை. நிச்சயமாக லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் அது இந்த சொல்கிறாங்க லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறது அதிகபட்சம் செப்டம்பர் 2026 வரைக்கும் இதில் போட்டிருக்கோம். அவ்வளவு நாள் கூட ஆகாது. ஏப்ரல் 2026 ஆயிரம் கூட நம்ம நம்பிக்கை. அதோடு எல்லாமே அப்புறம் பென்ஷன் வந்து 10 ரூபாய்க்கு தான் ரவுண்ட் பண்ணுறது. பென்ஷன் என்பது 10 ரூபாய்க்கு தான் ரவுண்ட் ஆகும். பென்ஷன் என்பது 10 ரூபாய்க்கு ரவுண்ட் ஆகும். அதனால தான் அங்கே ஃபேமிலி பென்ஷன் போட்டிருக்கோம். ஆனால் வந்து அதை போட்டிருக்க பாருங்கள் 70, 10 போட்டிருக்கோம் இல்லையா. 1 ரூபா 2 ரூபா வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு தான் போடுவாங்க. பே மட்டும் 100 ரூபாய்க்கு தான் இருக்கும். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆகையினால இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் எக்காரணம் மட்டும் இதை ரிவைஸ் நிறுத்தி இல்லாமல் பென்ஷன் பர்பஸை அனுப்பிச்சிடலாம். முக்கியமாக மறக்காமல் ஒன்று செய்ய வேண்டியது, நீங்கள் ரிட்டையர் ஆகிற தேதிக்கு மறுநாள் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருந்தால் அந்த இன்க்ரிமெண்ட்டையும் சேர்த்து கூட நீங்கள் ப்ரொபோசல் அனுப்பிச்சிடலாம். அடுத்ததாக இதில் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டெர்மினல் லீவ் சேலரி. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியராக இருந்தால் அதிகபட்சம் 10 மாத சம்பளத்தை வாங்கிக்கலாம். 10 மாத சம்பளங்கிறது பே ப்ளஸ் அன்னை தேதியில் என்ன டிஏவோ, ரிட்டையர் ஆகிற தேதியில் என்ன டிஏவோ அதுதான். அதாவது பழைய தேதியில் இருந்தாலும் சரி, அந்த தேதியில் பே கமிஷன் இருந்தாலும் அதுக்கும் அரியர் உண்டு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களாக இருந்தால் 11 மாதம் பே ப்ளஸ் டிஏ வாங்கிக்கலாம். அவங்களுக்கு பே ப்ளஸ் டிஏவோட ஹெச்ஆர்ஏயும் உண்டு. ஆக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு 10 மாத சம்பளம் டெர்மினல் லீவ் சேலரி, ஓய்வு கால என்னது விடுப்பு ஊதியமாக கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 11 மாதம் விடுப்பு ஊதியம் கிடைக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஊதிய பே ப்ளஸ் டிஏயோட ஹெச்ஆர்ஏ உண்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு ஹெச்ஆர்ஏ கிடையாது, பே ப்ளஸ் டிஏ தான். அதனால் இதான் நிலவரம் இவ்வளோ தான். ஆகையினால இதை பார்த்துங்க. நான் பரபரம்பு சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிடுறேன். இது லாஸ்ட்டு பே, இது அதுக்கு உண்டான பென்ஷன், அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்யூட்டேஷன், அதுக்கு உண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்யூட்டேஷன், 58% சேர்த்து டிஏ. அதாவது பே கமிஷனுக்கு முன்னே இந்த நிலவரம் இருந்துச்சுன்னா இது 60% சேர்த்து டிஏ. அந்த கடைசியில் இருக்கிறது 30% ஃபேமிலி பென்ஷன். இந்த 3 அட்டவணையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். வேலை இது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.